அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இப்போ மனித வாழ்க்கையில உறவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்து சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும். அதே சூரியன் தான் மாமனாரையும் குறிக்கும். இப்போ சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, மாமனாருக்கும் ஜாதகருக்கும் ஆகாது. ஆனா, அப்பாக்கும் ஜாதகருக்கும் ஆகும். ஏன் 2 பேரும் சூரியன் தானே காரக கிரகம். அப்புறம் ஏன் அப்பாவ பிடிக்குது, மாமனார் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, மாமனாரை குறிக்கக்கூடிய பாவம் வந்து 3ஆம் பாவம். அப்பாவை குறிக்கக்கூடிய பாவம் வந்து 9ஆம் பாவம். பொதுவா காரக கிரகம் எடுத்தா மாமனாருக்கும் சூரியன் தான், அப்பாவுக்கும் சூரியன் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில லக்னாதிபதிக்கும் 9ஆம் அதிபதிக்கும் கேந்திர திரிகோணங்களிலிருந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால், ஜாதகருக்கு அப்பாவ பிடிக்கும். அதே சமயத்தில ஒரு ஜாதகத்தில லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருந்தாங்கன்னா, அந்த ஜாதகருக்கு மாமனார பிடிக்காது. அப்போ எங்க வித்தியாசப்படுது பாருங்க. ஒரே காரக கிரகம் 2 உறவுகளை குறித்தாலும், ஒரு உறவு நல்லா இருக்கு, ஒரு உறவு பிடிக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பாவங்கள்ல பார்க்கணும். அப்ப ஒரு விஷயம் டோட்டலா கட் ஆகுது அப்படின்னா, பாவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும், கிரகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும். பாவங்கள் மட்டும் பாதிக்கப்பட்டு, கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால், அந்த ஜாதகருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 50% ஏனோ தானோன்னு இருக்கும் உறவு. அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்தில லக்னாதிபதிங்கிற கிரகம் எந்த உறவுக்கு 6, 8ஆ இருக்கோ, அந்த உறவுக்கு ஜாதகருக்கும் பிரச்சனை வரும். மனரீதியா கருத்துக்கள் ஒத்துப்போகாது. 2 பேருக்குமே 7ஆம் பொருத்தமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது, இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.